நிமிஷம் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணலையா? வைஃபை கனெக்ட் ஆகல, லைவ் ஆன் ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு கண்ணை கலெக்ஷன். சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. Hi Kanmani sister, good noon. Thanks for joining. Your dress how much ma'am? சொல்லிடுறேன் ma'am. வாய்ஸ் கேட்கல ma'am. வாய்ஸ் வரலையா ma'am? Hi GV, good noon. Thanks for joining. ma'am ஆடியோ வீடியோ கிளியரா மட்டும் சொல்லுங்க ma'am. வீடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ செக் பண்ணுங்க. Hi Jayalakshmi ma, thanks for joining. கிளியர்டா? ஓகேம்மா. ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. வியூஸ் எதுவுமே எனக்கு வரல மேம், அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அழகி, தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் உங்களால தான்மா, நீங்க கொடுக்குற சப்போர்ட்டால தான் டே பை டே இன்னும் அதிகமா வரணும் வரணும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு இருக்கேம்மா. இதே சப்போர்ட் தான் உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஹாய் சசிகலா சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஹாய் மை மஞ்சு சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மேம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்கு. ஃபேஸ்புக்ல இருந்து நம்ம இப்ப நியூவா லைவ் பண்ணிட்டு இருக்கனால ஒரு சிலருக்கு நோட்டிபிகேஷன் போறது இல்ல மேம். ஸோ அதனால ப்ராட்காஸ்ட்ல எல்லாரும் சென்ட் பண்ண சொல்றதுனால நான் ப்ராட்காஸ்ட்ல இருந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஹாய் சுபாசினி சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஹாய் ரஞ்சனி சிஸ்டர், வெல்கம். And support always to you da. Thank you ma, thank you ma. Hi Priyu sister, thanks for joining. Hi Salome sister, welcome. Join பண்ணியாச்சா? சூப்பர் மேம். மேம் இனிமே வந்து நம்ம லைவ் பேஜ்ல வந்து 2:30க்கு ஸ்டார்ட் ஆயிரும் மேம். இன்னையில இருந்து 2:30க்கு 3 o'clockங்கிறத வந்து ஒரு 30 minutes முன்னாடி நான் போட்டேன். ஸோ இனி எப்பவுமே 2:30க்கு வந்துடும் மேம் லைவ். வீக்லி 2 லைவ் கம்பல்சரி இருக்கும் மேம். வெனஸ்டே அண்ட் சண்டே 2:30க்கு என்ன நீங்க எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேம். ஹாய் ரேவதி சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் மை தேர்ட் லைவா? ஓகே சலோமி சிஸ்டர், டுடே ஆர்டர் டுமாரோ ஐ காட் மேம். ஐ எம் ஃப்ரம் சென்னை. எஸ் ஃப்ரீ மேம். இன்னைக்கு போட்டிங்கன்னா மேக்ஸிமம் நாளைக்கு வந்துடும். நீங்க ரொம்ப அவுட்டர்ல இருக்கீங்கன்னா 1 day டிலே ஆகும். நான் ட்ராக்கிங் கொடுத்துரும், நீங்க செக் பண்ணி கொரியர்கிட்ட பேசி வாங்கிக்கலாம். ஹாய் உஷா மேம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். Hi sister, good afternoon. Last time all collection super, budget like it. Thank you Priya Krishna Priya ma'am. உங்ககிட்ட ரீசனபிள் ரேட். Thank you ரஞ்சனி sister. Your dress super. Thank you ஜெயலட்சுமி மா. நான் எப்பவுமே எல்லாத்துக்குமே ரீசனபிள்ல கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட்ல தான் மேம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரீசனபிள் காஸ்ட்ங்கும் போது குவாலிட்டி கம்மி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுலயும் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எப்பவுமே நம்ம பேஜ்ல ரீசனபிள் காஸ்ட்ல தான் வரும், ஹை குவாலிட்டியில தான் வரும், பிரீமியம் கலெக்ஷனா தான் இருக்கும். எப்பவுமே எங்கேயுமே நீங்க அதை பார்க்க முடியாத ஒரு கலெக்ஷனா தான் இருக்கும். ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல, லைவ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டுடே பார்ட்டி வேர் இருக்கா? இருக்கு மேம், எடுத்துட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம், 1 by 1 பார்க்கலாம்.
மேம் வியூஸ் எவ்வளோன்னு சொல்லிடுறீங்களா? நான் ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல வேண்டியது இருக்கு, நான் சொல்லிடுறேன் மேம். மேக்ஸிமம் ஜாயின் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ஹாய் உஷா மேம். 16 ஓகே மேம், நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ரீவன் பார்த்து கூட தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? லாஸ்ட் டைம் நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அன்பிலீவபிள் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ அது நான் எந்த அளவுக்கு ஒரு நன்றின்னு ஒரு வார்த்தையில முடிக்க முடியாது. ஹாய் ஹென்சி சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். 17 நியூஸ் ஓகே பிரியு மேம். டுடே கிஃப்ட் கொடுங்க, கண்டிப்பா கொடுத்துடலாமா? எப்பவுமே நம்ம பேஜ்ல டெய்லியுமே கிஃப்ட் மழை தானேங்க. 20 ஓகே ஓகே மேம். யுவர் ட்ரெஸ் பிங்க் சூப்பர், தேங்க்யூ உஷா மேம். யுவர் ட்ரெஸ் சூப்பர், தேங்க்யூ ஜெயலட்சுமி சிஸ்டர். ஹாய் அபிராமி சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். 21 நியூஸ் 25 ஓகே ஓகே மேம். ஹாய் அபி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஹாய் முகமது சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நிறைய நியூ கமர்ஸ் வந்திருக்கீங்க, ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டீங்க. 24 ஓகே ஓகே மேம். ஸோ லாஸ்ட் டைம் நான் நிறைய சப்போர்ட் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நிறைய கலெக்ஷன் ரீஸ்டாக்கும் வந்திருக்கு. ஸோ அது நான் 1 by 1 இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஹாய் அமுதா சிஸ்டர். நான் சிஸ்டர் இல்லை அம்மா. ஓகேம்மா, அம்மான்னு தான் சொன்னேன், தெரியாமல் ஒரு ஃப்ளோவில் சிஸ்டர்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஜெயலட்சுமிமா. ஓகேம்மா, நான் சொல்ல போகிற சர்ப்ரைஸ் என்னன்னா, டைட்டில் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் காம்படிஷன் மேம். சிஸ்டர் எனக்கெல்லாம் கிஃப்ட் இல்லையா? சிஸ்டர் உங்களுக்கு நானே கிஃப்டாக வந்துடுறேன் சிஸ்டர். உங்களுக்குலாம் கிஃப்ட் இல்லையாங்க? நீங்களாம் டே 1லேருந்து டில் நான் வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு பில்லர் யாருன்னா கண்ணை கல்சனோட பில்லர்னு கூட சொல்லலாம் ஹென்சி சிஸ்டரை. ஸோ அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஹாய் செண்பகவல்லி மேம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். எப்படி இருக்கீங்க? ஹாய் மேம், ஐ எம் சுடர். ஓகே மேம், பவ்யங்கிற நேம்ல வந்திருக்கீங்களா? தேங்க்யூ சிஸ்டர். ஸோ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ரீல்ஸ் காம்படிஷன் மேம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 வீக்குக்கான காம்படிஷன் இதுதான். நீங்களும் தான் ஜெயலட்சுமிமா, எல்லாருமே தான். நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான், எல்லாம் ஒரே ஃபேமிலியில ஒன்னா இருக்கோம். ஸோ இதே மாதிரி எப்பவுமே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ரீல்ஸ் காம்படிஷன்ல நீங்க பண்ண வேண்டியது என்னங்கிறது நான் தெளிவா சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி நீங்க ட்ரெஸ் எடுத்திருந்தாலும் சரி, வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்னாலும் ஓகே, இனி வாங்கி போட்டாலும் ஓகே. 1 வீக் உங்களுக்கு டைம் இருக்கு. ஹாய் ஜூடி சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸோ 1 வீக் டைம் மேம். நீங்க வாங்கியிருக்கிற ட்ரெஸ் வாங்கினதுல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த ட்ரெஸ் ஓபன் பண்ணும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்க, அதை பார்க்கும்போது ரீசனபிள் ப்ரைஸா, மெட்டீரியல் குவாலிட்டி எப்படி, அதை வேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லுக் வைஸ் எப்படி இருந்தது, பக்கத்துல இருந்த கஸ்டமர்ஸ் உங்க நெய்பர்லாம் எப்படி கமெண்ட் கொடுத்தாங்க அந்த ட்ரெஸ்ஸுக்காக, என்னென்ன நீங்க அந்த ட்ரெஸ்ஸு கூட ரிவ்யூ நீங்க கொடுத்து வாங்கின ப்ரைஸை விட அதுக்கான ரிவ்யூ எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம ஒரு காம்படிஷன் பண்ண போறோம். ஃபைன்மா, வாட் அபவுட் யூ மேம்? நான் நல்லா இருக்கேன் செல்வகுலி சிஸ்டர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். நீங்க அது வந்து ரீல்ஸா ட்ரெஸ் போட்டு ஒரு ரீல்ஸா கூட பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, என்னால ரீல்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க அந்த ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு வாய்ஸ் ஓவர் கூட கொடுத்துக்கலாம். அந்த ட்ரெஸ் ஓபன் பண்ணி அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு, ஹை குவாலிட்டி பிரீமியம் கலெக்ஷனா, குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, பிரைஸ் அஃபோர்டபுள் பிரைஸா அப்படின்னு ஒரு சின்ன ரிவ்யூ உங்க பேஜ்ல இன்ஸ்டாலையும் கண்ணகி கலெக்ஷன் இன்ஸ்டாலையும் எஃபி ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா கண்ணகி கலெக்ஷன்ங்கிற நேம்ல வந்து டேக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. டேக் பண்ணி அப்லோட் போட்டுருங்க. கண்ணகி கலெக்ஷனுங்கிறது கன்ஃபார்மா நீங்க டேக் பண்ணிருக்கணுமா. டேக் பண்ணிருந்தீங்கன்னா மட்டும்தான் அது நாங்க ரீல்ஸ்ல உங்க நேம் எடுத்துக்குவோம். அப்படி ரீல்ஸ் போட்டு யாரோடது வந்து ஹையா வந்து வியூஸ் போயிருக்கு, வியூஸ் லைக் போயிருக்கு, யாரோடது வியூஸ் லைக் விட யாரோடது ரொம்ப பெஸ்டான ரீலா இருக்கு அப்படிங்கிறது தான் கண்டென்ட். யாரோட ரீல் பெஸ்டான ஒரு ரீலா இருக்குன்னு நாங்க செலக்ட் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு ரொம்ப அமேசிங்கான கிஃப்ட் கொடுக்க போறோம். கிஃப்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்கா இருக்கும். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தெரியலன்னா கேளுங்க மேம், நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாமே சூப்பர்மா, தேங்க்யூமா. சீப் அண்ட் பெஸ்ட், தேங்க்யூமா. இன்ஸ்டா என்கிட்ட இல்லையே சிஸ்டர். இன்ஸ்டா இல்லைனாலும் ஓகே, நீங்க எஃப்இல கூட டேக் பண்ணி ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. ஸோ அதுல ஒருத்தவங்களோட ரீல்ஸை மட்டும் யாரோடது பெஸ்டா இருக்குன்னு நாங்க செலக்ட் பண்ணி ஒரு அமேசிங் கிஃப்ட் கொடுக்க போறோம். இதுதான் அந்த ட்ரெஸ் நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க, குவாலிட்டி எப்படி, நீங்க வேர் பண்ணும்போது எப்படி இருந்தது, அதை மத்தவங்கள என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு அந்த ட்ரெஸ் பத்தி நீங்க ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். நீங்க கொடுக்குற எக்ஸ்பிளேஷனே ஓகே தான். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்து பேஜ்ல டேக் பண்ணி போடுங்க. கண்ணகி கலெக்ஷனுங்கிறத டேக் பண்ணி போட்டுருங்க. பெஸ்டான ரீல் யாருதுன்னு பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் வெனஸ்டே வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. இன்னைக்கு வெனஸ்டேங்களா,
நெக்ஸ்ட் வெனஸ்டே வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. இன்னைக்கு தேர்ஸ்டே மேம், வெனஸ்டே வரைக்கும் டைம் இருக்கு, போட்டுருங்க. நாங்க பார்த்துட்டு கிஃப்ட் யாருக்கு என்னங்கறத செலக்ட் பண்ணி கொடுத்துருவோம் மேம். நான் லைவ்லயே தான் சொல்லி அந்த கிஃப்ட் என்னங்கறதையும் நான் சொல்ல போறேன். அமேசிங் கிஃப்ட், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் பிரியா சிஸ்டர், ஸ்ரீ பிரியா சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். கிஃப்ட் நீயா? நான் எல்லாருக்கும் வர முடியாதேமா, ஒரு வீட்டுக்கு தான் வர முடியும். ஸோ பெஸ்ட், நான் என்னை விட நான்லாம் ரொம்ப லோ குவாலிட்டி அளவுக்கு தான் இருக்குமா. உங்களுக்கு பெஸ்டான அமேசிங் ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ஒரு கிஃப்ட் வரப்போகுது. ஸோ எல்லாருமே ரெடி ஆகிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. பேஜை வந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பேஜ்ல நிறைய நியூ கமர்ஸ் வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பேஜ் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க, பேஜை வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய் ஹேமா சரத் சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். என்ன சிஸ் கரெக்டா? என்ன சிஸ் புரியலையே? சத்யபிரியா சிஸ்டர், குட் ஆஃப்டர்நூன். ஸோ என்ன கேட்குறீங்கன்னு புரியல. சார்ஜர் அப்படியே கொடுக்குறீங்களா? சார்ஜ் இல்லை. ஸோ ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க மேம், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சின்னதா ஒரு ரீல்ஸ் தான், நீங்க ட்ரெஸ்ஸை போட்டு சும்மா லைட்டா ஒரு ரீல்ஸ் போட்டாவே அதுவே பயங்கர ரீச் ஆகும். கண்ணை கலெக்ஷன் இந்த பேஜ் டேக் பண்ணி போடுங்க மேம். எஸ் சைஸ் இருக்கா? இருக்கு மேம், கண்டிப்பா இருக்கு, நான் காமிக்கிறேன். எம் தான் மேம் இருக்கு, சாரி எஸ் இல்ல மேம். எம் எடுத்து நீங்க எஸ் சைஸ்க்கு ஆல்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நானே ஆல்டர் பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வேர் பண்ணிருக்கிற ட்ரெஸ்ல இருந்தே போயிடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் மேம். அந்த ரீல்ஸ் காம்படிஷன்ல ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, நான் கிளியர் பண்ணிடுறேன். ஏதாவது கான்டெஸ்டா? ஆமா மேம், ரீல்ஸ் காம்படிஷன் தான். நான் இவ்வளவு நேரம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். லைவோட லாஸ்ட்லயே நான் இன்னொரு டைம் சொல்லிடுறேன் மேம். உஷா ராணி வாட்சிங் மேம். ஓகே உஷா மேம், லைவோட எண்ட்லயே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? என்னங்கிறது இன்னொரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வேர் பண்ணிருக்கிற ட்ரெஸ் தான் மேம். நான் வேர் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர்ல பியூர் சினான் சில்க் மேம். பியூர் சினான் சில்க் மெட்டீரியல்ல யோக் போர்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் சினான்ல கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? பியூர் சினான் மேம். உங்களுக்கு சினான் சில்க் மார்க்கெட்ல நிறைய இருக்கு, பட் டூப்ளிகேட் நிறைய வரும். இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் சினான் சில்க். இந்த மெட்டீரியல் பியூர் சினானாவே ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வரும் உங்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஒரிஜினல் மிரர்ல கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ், நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். ஓகே சத்யபிரியா சிஸ்டர், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் லைவோட எண்ட்ல என்னங்கறத. ஸோ இது பாத்தீங்கன்னா வி நெக்ல கொடுத்துருக்காங்க. அங்கரகா பேட்டர்ன்ல ஒரிஜினல் மிரர் கொடுத்து சுகர் பீட் கொடுத்துருக்காங்க. அங்கரகா பேட்டர்ன்ல லெனின் லலிதா சிஸ்டர் டேக் பண்றீங்களா? இன்னைக்கு அவங்க வரல நினைக்கிறேன் மேம், லேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா வி நெக்ல கொடுத்துருக்காங்க. 3/4 ஸ்லீவ். கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேனல் கட்ல ஜார்ஜெட் மெட்டீரியல் மேம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேனல் கட்ல ஜார்ஜெட் மெட்டீரியல். ஸோ உங்களுக்கு நார்மல் அம்பராக்கும் பேனல் கட்லுக்கு என்ன டிஃபரெண்ட் மேம் நிறைய பேர் கேக்குறீங்க. பேனல் கட்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டா எடுத்து எடுத்து டிச் பண்ணிருப்பாங்க மேம். கட் பண்ணி தைச்சிருப்பாங்க. உங்களுக்கு நார்மல் அம்பர்லாக்கும் பேனல் கட்டுக்கு இருக்கிற வித்தியாசம் இதுதான். பேனல் கட்டுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கையா காஸ்ட் தான் வரும். கொஞ்சம் நார்மல் அம்பரை விட பேனல் கட்டினாவே உங்களுக்கு 150 to 200 rupees காஸ்ட் ஜாஸ்தி வரும். ஏன்னா ஸ்டிச்சிங் வந்து ஒரு பாட்டா கட் பண்ணி தைக்கணும். ஸோ பேக் சைட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். யோக் போர்ஷன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சினான்ல கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லா ஜார்ஜெட்ல கொடுத்துருக்காங்க. பேனல் கட்ல 47 inch லென்த் மேம். 46 to 47 inch லென்த். சைடுல பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் நாட் கொடுத்துருக்காங்க. கலர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ராணி பிங்க் மேம். ராணி பிங்க்கும் ரெட்டிஷ் ஆரஞ்சு ரெட் எல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு கலர். சூப்பரா இருக்கு மேம் கலரு. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிரவுன் மெரூன் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஜார்ஜெட் வந்து மெரூன் கலர்ல. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஜார்ஜெட் வந்து நல்ல ஒரு பிங்கிஷ் ரெட்டிஷ் பிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ மிஸ் பண்ணிடாதீங்க. M2XXL அவைலபிள் மேம். பிரைஸ் 799 ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு மேம். 799 ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு. மிஸ் பண்ணிடாதீங்க, டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க. எல்லாத்துலயுமே ஒரு செட் தான் இருக்கு மேம். M38, L40, XL42, XXL 44 4 சைசஸ் மட்டும் தான் அவைலபிள். 799 ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ். பிரீமியம் கலெக்ஷன் மேம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமான கலெக்ஷனா தான் இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட்ல ரொம்ப ட்ரெண்டான கலெக்ஷனா தான் இருக்கும். ஸோ புக்கிங் போட்டுக்கோங்க. 799 ஃப்ரீ ஷிப்பிங் மேம். நெக்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கலெக்ஷன் ரீஸ்டாக் ஆயிருக்கு. ஸோ எகேன் இது 2 கலர் மட்டும் தான் என்னால் ரீஸ்டாக் பண்ண முடிஞ்சது. ஸோ புக்கிங் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. 2 செட்டு தான் மேம் வந்திருக்கு. ஹாய் அகிலேஷ் அபினேஷ் சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.
ஸோ பீகாக் கிரீன் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பீகாக்கோட ஃபெதர்ல வந்து சுகர் பீட் கொடுத்துருக்காங்க. சென்டர்ல பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ல உங்களுக்கு சுகர் பீட் கொடுத்துருக்காங்க. 3/4 ஸ்லீவ் விசித்ரா சில்க் மெட்டீரியல்ல சைடு ஓப்பன் மேம். சைடு ஓப்பன்ல பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்லீவுக்குமே பார்த்தீங்கன்னா பீகாக் ஃபெதர்ல கொடுத்துருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே தான். அந்த பீகாக் ஃபெதரை வச்சு தைச்சா எப்படி ஒரு லுக் இருக்கும் அதே மாதிரி தான் மேம். அந்த பீகாக் ஃபெதர் நம்ம பீகாக் ஃபெதருக்குலாம் நம்ம எக்ஸ்பிளேஷனே கொடுக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு ஒரு செமையான ஒரு லுக்கு ரீஸ்டாக் ஆயிருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 690 ஃப்ரீ ஷிப்பிங் மேம். 690 ஃப்ரீ ஷிப்பிங். சாரி 670 ஃப்ரீ ஷிப்பிங் மேம். 670 ஃப்ரீ ஷிப்பிங். ஸ்கை ப்ளூ கலர் ஒன்று, இந்த லாவெண்டர் கலர் ஒன்று, 2 கலர் ரீஸ்டாக் ஆயிருக்கு. டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க. லாஸ்ட் டைமே இந்த ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப டிமாண்ட் இருந்தது. ரொம்ப ரொம்ப டிமாண்டா போச்சு. ஸோ 2 செட்டு தான் வந்திருக்கு. 2 கலர்லையுமே 2 செட்டு. அதாவது 2Mல 2, XL Lல 2, XLல 2, XXLல 2. மொத்தமா ஒரு செட்டுக்கு 4 பீஸ், 2 செட்டுக்கு 8 பீஸ் தான் இருக்கு. புக்கிங் போட்டுக்கோங்க. 7 ஹாய் சிஸ், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் தீபா சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். 799 ஃப்ரீ ஷிப்பிங். எஸ் கிருஷ்ண ஊசாமா, ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் 799 ஃப்ரீ ஷிப்பிங். தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மேம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 670 ஃப்ரீ ஷிப்பிங் மேம். 670 ஃப்ரீ ஷிப்பிங். லாவெண்டர் சேரும் சூப்பராக இருக்கு. ஸ்கை ப்ளூ சூப்பராக இருக்கு. டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹாய் மித்துக்குட்டி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து யூடியூப்லேயே லைவ் வரும். ஸோ யூடியூப் பேஜுமே வந்து கனெக்ட் கலெக்ஷன் நேமில் தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைவ்ல இருந்து நம்ம அதிலேயே கனெக்ட் பண்ணுவோம் மேம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல். ஹாய் வெண்பு சிஸ்டர், குட் ஆஃப்டர்நூன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். யுவர் ட்ரெஸ் சூப்பர் மேம். தேங்க்யூ மித்துக்குட்டி மேம். ஹாய் மதுமதி சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஹாய் சத்ய விஸ்வநாதன் சிஸ்டர், குட் ஆஃப்டர்நூன். நிறைய பேர் இன்னைக்கு நியூவா ஜாயின் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாவ் ஃப்ளோரல் டிசைன். தேங்க்யூ மேம். நல்ல ஒயிட் மேம். நல்ல ஒரு ஒயிட்ல கொடுத்துருக்காங்க. நல்ல ஜார்ஜெட்ல கொடுத்துருக்காங்க. பஃப் ஸ்லீவ் மேம். இது ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஃப் ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க. கிரேப் லைனிங் மேம். உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேப் லைனிங் கொடுத்துருக்காங்க. லாவெண்டர் செம. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கிரேப் லைனிங்ல கொடுத்துருக்காங்க. ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46 இன்ச் ஹைட் வரும். 46 இன்ச் ஹைட் வரும். பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீல கொடுத்துருக்காங்க. வீல கொடுத்து நாட் கொடுத்துருக்காங்க மேம். இந்த மாதிரி கைட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். நாட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். எல்லாத்துலயும் ஒரு செட் தான் இருக்கு. நான் இதே நிறைய தான் சொல்றேன். லாஸ்ட் டைம் ஃப்ராக் மாடல்ல போட்டது எல்லாமே ஃபுல் சோல்ட் ஆயிடுச்சு. திரும்ப இது இந்த ஜார்ஜெட்ல ரீஸ்டாக் பண்ணிருக்கோம். ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு. மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஹிப்பு கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளீட்டட்ல கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கேன். வேற ஏதாவது டவுட்னாலும் நீங்க கேட்டுட்டு புக்கிங் போட்டுக்கோங்க மேம். நோ ரிட்டர்ன், நோ எக்ஸ்சேஞ்ச் மேம். சிஓடி அதே மாதிரி கிடையாது. அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அவைலபிள். ஜிபே, ஃபோன்பே அவைலபிள் இருக்கு மேம். புக்கிங் நம்பர் 8438617893. ஸோ டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க. ப்ளூ ட்ரெஸ் ப்ரைஸ் மேம். லாவெண்டர் ஷேட் கேட்குறீங்களா மேம்? 670 ஃப்ரீ ஷிப்பிங். பீகாக் ஃபெதர் டிசைன் கேட்குறீங்களா மேம்? இந்த ட்ரெஸ் 34 கஸ்டமைஸ் பண்ண முடியுமா? பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து எலாஸ்டிக் இருக்கிறதுனால இது எதுவுமே பண்ண தேவையில்லமா. அப்படியே ஃபிட் ஆயிக்கும். இது அப்படியே நம்ம பேக் சைட்ல மட்டும் 2 டாட் போட்டு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோரல் தான் மேம் இதோட ஹைலைட்டே. பாத்தீங்கன்னா ஒயிட்ல ஃப்ளோரல்ல சூப்பரா இருக்கு மேம். நல்ல ஒரு பிங்க், கிரீன், எல்லோ, ஸோ 4-5 கலர் மிக்ஸ் ஆகி கொடுத்துருக்கனால வேர் பண்ணும்போது சூப்பரா இருக்கும் மேம். பிரைஸ் பாத்தீங்கன்னா 550 ஃப்ரீ ஷிப்பிங் மேம். 550 ஃப்ரீ ஷிப்பிங். மிஸ் பண்ணிடாதீங்க. 550க்குலாம் சான்ஸே இல்லை மேம். ஸோ நான் சேலஞ்சிங் ப்ரைஸ் தான் சொல்லுவேன் எப்பவுமே. அந்த அளவுக்கு தான் என்னோட ட்ரெஸ்ஸுக்கு நான் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க. 550 ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு மேம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஆர்கன்ஸ்ல ரொம்ப ரொம்ப டிமாண்ட் வந்தது. ஸோ இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா வேற ஒரு பேட்டர்ன்ல வந்திருக்கு மேம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா யோகுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் பீட்ல வி நெக் மாதிரி கொடுத்து சுகர் பீட்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆர்கன்ஸா மெட்டீரியல்ல நல்ல ஒரு ஃப்ராக் மேம். ஏதாவது ட்ரெஸ் உங்களுக்கு வேர் பண்ணி காமிக்கணும்னா சொல்லுங்க மேம். நான் வேர் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு மேம். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸும் என்னால வேர் பண்ண முடியறதில்ல. ரொம்ப ரொம்ப ஸ்வெட்டிங் அதிகமா இருக்கு. வெயில் சுத்தமா முடியல மேம். அங்கெல்லாம் எப்படி மேம் இருக்கு வெயில்? எல்லா பக்கமே ரொம்ப 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 ஹெவியா இருக்கு மேம். நிறைய தண்ணி குடிங்க. குழந்தைங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. ஜூஸ் நிறைய எடுத்துக்கோங்க. லிக்விட் ஐட்டமா முடிஞ்ச வரைக்கும் இன்டாக்ட் பண்ணுங்க மேம்.
வாவ், தேங்க்யூ முத்துக்குட்டி மேம். ஆர்கன்ஸால பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கொடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் பாத்தீங்கன்னா ஒரு 3/4 ஸ்லீவ் மாதிரி வந்தது. இது பாத்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க மேம். ஆர்கன்ஸால பஃப் ஸ்லீவ் ஃப்ராக் டைப் தான். ஸோ நல்ல ஒரு ஃப்ராக் டைப்ல கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் சீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நல்ல பிக் ஃபிளார்ல கொடுத்துருக்காங்க. சைட்ல பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் நாட் கொடுத்துருக்காங்க. நல்ல ராயல் ப்ளூ கலர் மேம். நல்ல ராயல் ப்ளூ. நீங்க இதுல எப்படி பாக்குறீங்களோ சேம் அதே கலர்ல தான் இருக்கும். நல்ல ஒரு ராயல் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. பிரைஸ் பாத்தீங்கன்னா பிரைஸ் கெஸ் பண்ணலாமா? நீங்களே கெஸ் பண்ணுங்க. லாஸ்ட் நிறைய லைவ்ல நான் ஆர்கன்ஸா கொடுத்துருக்கேன் இல்லையா? சோ இதுக்கு பிரைஸ் கரெக்டா கெஸ் பண்ணுங்களேன். நீங்க எந்த ஊர் மேம்? மேம் நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பவானி மேம். 750, 650, 599, 650, 599. சூப்பரா கெஸ் பண்றீங்கன்னா 550, 699. சூப்பர் மேம். எல்லாமே பிரைஸ் வந்து நல்லா ரீசனபிளா கெஸ் பண்ணிருக்கீங்க. சூப்பர் மேம். ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 47 இன்ச் ஹைட் வரும். ஆர்கன்ஸ் எல்லாம் வேர் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்கும் மேம். வீட்டுல உங்களுக்கு சின்ன குழந்தைங்களா இருக்காங்கன்னா எஸ் சைஸ்ல ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்க கண்டிப்பா எம் எடுத்து கொடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். பிரைஸ் மட்டும் நான் சொல்லிட்டுமா, யாருமே கரெக்டா கெஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஜெயலட்சுமிமா கரெக்டா கெஸ் பண்ணிட்டாங்க. அதான் அம்மா வேணுங்கிறது. கரெக்டா கெஸ் பண்ணிருக்காங்க. 499 ஃப்ரீ ஷிப்பிங் மேம். 499 ஃப்ரீ ஷிப்பிங். நீங்களே யோசிச்சு பாருங்க. 499க்கு ஒரு ஆர்கன்ஸா மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு. எதுவும் கிரேப் லைனிங் மேம். லைனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரேப் லைனிங். எல்லா ட்ரெஸ்லயுமே உங்களுக்கு இன்டர்லாக் வரும் மேம். நம்ம சேல் பண்ற அவ்வளோ ட்ரெஸ்லயும் 200% இன்டர்லாக் இருக்கும். ஏன்னா பிராண்டட் குவாலிட்டிங்கும் போது கண்டிப்பா இன்டர்லாக் வரும். நீங்க யோசிக்கவே வேணாம். குவாலிட்டி மெட்டீரியல் குவாலிட்டிக்கு நான் 200% நான் கேரண்டி மேம். ஓகேங்களா? சோ 499 ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு. அதர் ஸ்டேட் பாத்தீங்கன்னா 2 பீசஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துடலாம் மேம். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த சம்மருக்கு சூப்பரான ஒரு மெட்டீரியல் மேம். சம்மருக்கு சூப்பரான ஒரு மெட்டீரியல் மிஸ் பண்ணிடாதீங்க. ரிங்கிள் ரயான் மெட்டீரியல் மேம். மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிங்கிள் ரயான். நல்ல ஒரு கிரஸ்டு மாதிரி வரும் மேம். ஒரே நிமிஷம் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ரிங்கிள் மாதிரி வரும். ஒரு லைனா வரும். நார்மல் ரயானுக்கும் ரிங்கிள் ரயானுக்கும் அதான் ஒரு வித்தியாசம். இப்ப எந்த ஊர்ல மேம் இருக்கீங்க மேம்? நீங்க வாட்ஸ்அப் வாங்க மேம். நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் லொகேஷனை. சோ வாட்ஸ்அப் வாங்க, நான் லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் மேம். சோ இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பிரவுன் கலர்ல நல்ல ஃபிளையர் மேம். தெரியுதுங்களா? நல்ல ஒரு ஃபிளையர்ல கொடுத்துருக்காங்க. இது வித்தவுட் லைனிங் தான். ஏன்னா மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப திக்கா இருக்கும். ரிங்கிள் ரயானாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப திக்கான ஒரு மெட்டீரியல் தான். ஹாய் சைஸ்மா. புரியலையம்மா என்ன கேக்குறீங்கன்னு. இட்டு ஹாய் சைஸ்மா மா. அது வந்து எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் 4 சைஸஸ் அவைலபிள் இருக்குமா. சோ இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிங்கிள் ரயான்ல கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிடி பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு தச்சிருக்காங்க. இது செப்பரேட் பீஸ் கிடையாது. 3/4 ஸ்லீவ். ஸ்லீவுக்குமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளோர்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப திக்கா இருக்கு மெட்டீரியல் மேம். பேக் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அட்ஜஸ்டபிள் நாட் கொடுத்துருக்காங்க. 46 இன்ச் லென்த் மேம். 46 இன்ச் லென்த். சோ இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான மெட்டீரியல். 1 டே ஃபுல்லா யூஸ் பண்ணாலும் இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வெட்டே ஆகாது. ஏன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கும். இது சைஸ் எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் 4 சைஸஸ் அவைலபிள் இருக்குமா. 550 ஃப்ரீ ஷிப்பிங் மேம். 550 ஃப்ரீ ஷிப்பிங். மெட்டீரியலே ரொம்ப ஹெவியா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வி பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. வி பேட்டர்ன்ல கொடுத்து உங்களுக்கு மேலேயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரவுன் கலர்ல பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டே ஃபுல்லா வேர் பண்ணாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். 550 ஃப்ரீ ஷிப்பிங் மேம். மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே ஒரு செட்டு தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நான் வேர் பண்ணிட்டு வரட்டுமா மேம்? ஐ வாண்ட் திஸ் மேம் எக்ஸல். வாட்ஸ்அப் வந்துருங்க கண்மணி மேம். நீங்க வாட்ஸ்அப் வந்துட்டு எக்ஸல் போட்டுருங்க. நான் புக்கிங் எடுத்துக்கிறேன் மேம்.
மரூன் கலர் மாதிரி இருக்கு மேம். மேம் பிரவுன் கலர் தான் மேம். நல்ல ஒரு பிரவுன் தான் மேம். நீங்க வீடியோல என்ன கலர் தெரியுதோ சேம் அதே கலர் தான் மேம். நல்ல ஒரு பிரவுன் ஷேட் தான். ஸோ வேர் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். பிரவுன் ஷேட்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு அழுக்கு பண்ணாலும் இந்த கலர் இப்படியே தான் இருக்கும். மெஷின் வாஷ் 100% இந்த ட்ரெஸ் பண்ணலாம் மேம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஜார்ஜெட்ல கொடுத்துருக்காங்க. வி நெக்ல நல்ல ஒரு வைட் கலர் மேம். வைட் கலர்ல ஹிப்புக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ணிருக்காங்க மேம். இங்க பாத்தீங்கன்னா அங்கங்க உங்களுக்கு புட்டாஸ் மாதிரியே ஆரி ஒர்க் கொடுத்து நல்ல ஒரு வி நெக்ல கொடுத்துருக்காங்க. 3/4 ஸ்லீவ் அட்ஜஸ்டபிள் ரோப் இருக்கு மேம். ஹாய் அபிநயா சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். பிரவுன் இல்லடா, பிரவுன் இல்லடா இருக்கா எனக்கு புரியலையே ஜெயலட்சுமிமா. நைஸ் கலெக்ஷன், தேங்க்யூ சத்யபிரீத் சிஸ்டர். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹிப் பெல்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆரி ஒர்க்ல கொடுத்துருக்காங்க. நல்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க மேம். ஹிப் பெல்ட் பாத்தீங்கன்னா சின்னதா கொடுக்காம நல்ல ஒரு பெருசா இது வேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிப் பெல்ட் வேர் பண்ண மாதிரி ஒரு லுக் வரும். ஸோ அதனால தான் நான் வேர் பண்ணி காமிச்சேன். உங்களுக்கு நார்மலா பார்க்கும்போது தெரியாது. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் நாட் கொடுத்துருக்காங்க. கிரேப் லைனிங் மேம். கிரேப் லைனிங் ஹைட் பாத்தீங்கன்னா 46 இன்ச் ஹைட் வருது மேம். 46 இன்ச் ஹைட் வருது. 699 ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு. ML XL XXL 4 சைஸஸ் அவைலபிள் இருக்கு மேம். ஸோ டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க. ஹாய் யுவராணி மேம், எப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மேம். சூப்பராக இருக்கு. ஆஃப்லைன்லேயே இந்த பீஸ் நல்லா சேல் ஆச்சு, நல்லா மூவ் ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஜிக்ஜாக் பேட்டர்ல ஆரஞ்சு, ப்ரௌனு, ஒயிட்டு எல்லாம் ஒரு 4 கலர்ல கண்டினியூஸா ஜிக்ஜாக் போற மாதிரி. இந்த ஹார்ட் பீட்லாம் போகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜிக்ஜாக் போற கலெக்ஷனு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயான் காட்டன் மிக்ஸ் ஆன மாதிரி நல்ல ஒரு மிடி டைப்ல கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல கட்டிங் கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் பீசஸ் தான். பார்க்கறதுக்கு உங்களுக்கு 2 பீசஸ் மாதிரி தெரியும் மேம். 2 பீசஸ் வேர் பண்ண மாதிரி இருக்கும். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வரும் மேம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இதோட ஹைலைட்டு ஸ்லீவ் தான் மேம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பஃப் கொடுத்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துடும். நான் இப்போ காமிச்சிட்டு இருக்குது எக்ஸல் சைஸ் மேம். ஸோ அதனால எனக்கு ஸ்லீவ் வந்து பெருசா தெரியுது. அந்தந்த சைஸுக்கு போடும்போது ஸ்லீவ் வந்து சூப்பரா இருக்கும். பேக் சைடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ராக் டைப்ல வரும் மேம். நல்ல ஒரு ஃப்ராக் ஸ்டைல்ல இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காஃபி ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கு மேம். காஃபி ப்ரௌனும் மெரூனும் மிக்ஸ் ஆன ஒரு கலர்ல லைனிங் வித் லைனிங் மேம். யோக் போர்ஷனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைனிங் காட்டன்ல கொடுத்துருக்காங்க. காட்டன் லைனிங் போது நீங்க எவ்வளவு டே ஃபுல்லா யூஸ் பண்ணாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப எரியறது வேர்க்கிறது அந்த மாதிரி இருக்காது. கீழே வந்து உங்களுக்கு கிரேப் லைனிங் கொடுத்துருக்காங்க மேம். ஹாய், வெரி லுக், தேங்க்யூ சா மேம். கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரேப் லைனிங்ல கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு இன்டர்லாக் வந்துடும் மேம். எல்லாத்துலயுமே இன்டர்லாக் வந்துடும். ஹெவியான ஒரு குவாலிட்டி மேம். நல்ல ஒரு ஹெவியான குவாலிட்டி. சென்டர்ல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட் நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டக்குன்னு மிஸ் பண்ணிடாதீங்க, புக்கிங் போட்டுக்கோங்க. 650 ஃப்ரீ ஷிப்பிங் மேம். 650 ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு. பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். லுக் வைஸ் இப்படிதான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் மேம். சோல்டு சொல்றதுக்குள்ள புக்கிங் போட்டுக்கோங்க. சூப்பர் கலர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் மேம். பிஸ்தா கிரீன்ல சென்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சுகர் பீட்ல கொடுத்துருக்காங்க. சுகர் பீடுமே அதே பிஸ்தா கிரீன்ல தான் கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? இந்த டிசைன் தெரியுதுங்களான்னு தெரியுமா? க்ளோஸ்அப்ல காமிக்கிறேன் பாருங்க. நல்ல ஒரு டார்க் லைட் பிஸ்தா கிரீன்ல ட்ரெஸ், டார்க் பிஸ்தா கிரீன்ல உங்களுக்கு பீடு கொடுத்துருக்காங்க மேம். மெட்டீரியலே பாத்தீங்கன்னா நல்லா இந்த ஸ்ட்ரைப்ஸ் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜரியில வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரேப் லைனிங். பேக் சைட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏலைன் பேட்டர்ன் மேம். நல்ல ஏலைன் பேட்டர்ன்ல 3/4 ஸ்லீவ். ஸ்லீவுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லேயர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜிக்ஜாக் பிரைஸ் சிஸ்டர் 650 ஃப்ரீ ஷிப்பிங் ரேவதி மேம். வாவ், தேங்க்யூ சா மேம். ஸோ பேக் சைட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மேம். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துடும். நெக்குமே ரொம்ப க்ளோஸ்ல தான் வரும். நம்மளுக்கு ஹைலைட்டே பாத்தீங்கன்னா நெக் ரொம்ப க்ளோஸ்ல தான் இருக்கும். பிரைஸ் பாத்தீங்கன்னா 699 ஃப்ரீ ஷிப்பிங் மேம். 699 ஃப்ரீ ஷிப்பிங். M38, L40, XL42, XXL 44 4 சைஸஸ் அவைலபிள் இருக்கு. டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்னு செம்மையான வாவான கலெக்ஷன். பார்ட்டி வேர்லாம் கேட்டீங்கல்ல மேம், வந்துருச்சு. நீ வரது எல்லாமே பார்ட்டி வேர் தான் மேம். இது பாத்தீங்கன்னா
நல்ல ஒரு கிரீன் மேம், லைட் கிரீனும் டார்க் கிரீனும் மிக்ஸ் ஆன ஒரு கலர். உங்களுக்கு தெரியுதுங்களா? வீடியோலயே தெரியும். அங்கங்க ஒரு பிளாக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைன் லைனா வரும் மேம். சென்டர்லயுமே பாத்தீங்கன்னா ட்ரெஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி ஒரு சில்வர் ஜரியில வீவிங் மாதிரி பண்ணிருக்காங்க. வாவ், ஓகே மேம். படிச்ச மெசேஜ் திரும்பி படிக்கிறேன். நல்ல ஒரு பா நெக்ல கொடுத்துருக்காங்க மேம். ட்ரெஸ்ஸோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பா நெக்ல கொடுத்துருக்காங்க. பா நெக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே ஆரி ஒர்க் தான் மேம். ட்ரெஸ் ஃபுல்லாவே ஆரி ஒர்க். பார்ட்டி வேர்க்கெல்லாம் சூப்பரா இருக்குமா. ஹிப்பு கிட்டையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆரி ஒர்க் கொடுத்து நல்ல ப்ளீட்டட் கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? நல்ல ஒரு ப்ளீட்டட்ல கொடுத்துருக்காங்க வித் கிரேப் லைனிங். மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது, கிரேப் சில்க் மெட்டீரியல் மேம். ஜார்ஜெட் சில்க், சாரி, ஜார்ஜெட் சில்க் மெட்டீரியல். மெட்டீரியல் அவ்வளவு சாஃப்டா இருக்கு மேம், அவ்வளவு சாஃப்டா இருக்கு. ஜார்ஜெட் சில்க் மெட்டீரியல்ல பேக் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பானெக்ல கொடுத்து ஹிப் சைஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 3/4 ஸ்லீவ். ஸ்லீவ் வந்து வித்தவுட் லைனிங் மேம். ஆசம் கலெக்ஷன், நைஸ் கலர் அக்கா. தேங்க்யூ ரஜிவி, சூப்பர் கலர். ஓகே யுவராணி மேம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ரோப்புமே கொடுத்துருக்காங்க. பிரைஸ் பாத்தீங்கன்னா 750 ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு மேம். 750 ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு. ட்ரெஸ் எல்லாம் பாருங்க, வைக்கும் போதே அவ்வளவு லுக் வைஸ் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் வேர் பண்ணா எவ்வளவு சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, புக்கிங் போட்டுக்கோங்க. புக்கிங் நம்பர் 8438617893. கீழே லிங்க்குமே கொடுத்துருக்கேன் மேம். டிஸ்கிரிப்ஷன்லயுமே நம்பர் போட்டிருக்கோம். அதே பாத்தீங்கன்னா இன்னொரு கலர், நல்ல ஒரு ராயல் ப்ளூ கலர். வாவ், இந்த கலருமே சூப்பரா இருக்கு மேம். பர்சனலா இந்த ரெண்டு கலருமே சூப்பரா இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு ஜார்ஜெட் சில்க்ல கொடுத்துருக்காங்க. ஹைட்டுமே உங்களுக்கு நார்மலா 47 இன்ச் ஹைட் வரும் மேம். சூப்பரா இருக்கு, நல்ல ஒரு கிளாஸியா இருக்கு மேம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காட்டன் மேம். காட்டன்ல கொடுத்துருக்கேன். காட்டன்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ராமா கிரீன் பேட்டர்ன். மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மெட்டீரியல் அவ்வளவு சாஃப்டா இருக்கு. இந்த சம்மருக்கு நிறைய நான் காட்டன் மட்டும் தான் வேர் பண்ணுவேன், வேற கலெக்ஷன் வேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா விசித்ரா சில்க்ல நல்ல ஃபுல்லா ஹெவியா கொடுத்துருக்காங்க மேம். ஒர்க் பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியா கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் பீடோ ஆரி ஒர்க்கு தான் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாமே ஹேண்ட்மேட் தான் மேம். எதுவுமே வந்து மெஷின் கிடையாது, ஹேண்ட்மேட் தான் எல்லாமே. நல்ல பியூர் அஜ்ரக் காட்டன்ல கொடுத்துருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா கிரீன்ல உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க. கிரீன்ல பிரிண்ட் போட்டிருக்காங்க. சைடு ஓப்பன் தான் மேம். சைடு ஓப்பன் வித் காட்டன் லைனிங். வித் காட்டன் லைனிங் 47 இன்ச் ஹைட் வரும் மேம். 47 இன்ச் ஹைட் வரும். பஸ்ட் சைஸ் M38, L40, XL42, XXL 44 அபிராமி மேம். உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட் வேணும்னா புக்கிங் போறதுக்கு முன்னாடி பஸ்ட் சைஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு புக்கிங் போட்டுக்கோங்க மேம். M38, L40, XL42, XXL 44 4 சைஸஸ் அவைலபிள் இருக்கு. பேக் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். காட்டன் லைனிங் 3/4 ஸ்லீவ். ஸ்லீவ் வந்து வித்தவுட் லைனிங் தான் மேம். பிரைஸ் பாத்தீங்கன்னா 650 ஃப்ரீ ஷிப்பிங் மேம். 650 ஃப்ரீ ஷிப்பிங். காட்டன் அஜ்ரக்லாம் உங்களுக்கு 650 கண்டிப்பா கிடைக்காது, மிஸ் பண்ணிடாதீங்க மேம். சிங்க் ஆகுமா? கண்டிப்பா ஆகும் மேம். பியூர் காட்டன்னா கண்டிப்பா சிங்கேஜ் இருக்கும். யூனிக் கலெக்ஷன். தேங்க்யூ சத்யபிரியா மேம், சூப்பர்க்கா, தேங்க்யூடா. ஸோ பியூர் காட்டன்னா சிங்கேஜ் கொஞ்சம் ரொம்ப பெருசா ஆகாது மேம். ஒரு 1/2 inch to 1 inch இருக்கும். பியூர் காட்டன்னா சிங்கேஜ் ஆகும். பாலிஸ்டர் மிக்சிங்னா கண்டிப்பா உங்களுக்கு சிங்கேஜ் இருக்காது. ஆனா இது வந்து சிங்கேஜ் ஆகும் மேம். நீங்க பஸ்ட் சைஸ் கேட்டுட்டு புக்கிங் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சூப்பர் பீஸ் மேம். வேர் பண்ணி காமிக்கணும்னா சொல்லுங்க, நான் வேர் பண்ணி காமிக்கிறேன். இல்ல ஒரு ஐடியா இப்படியே ஓகேனாலும் சொல்லுங்க, ஓகே தான். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாட்டில் கிரீன் மேம். நல்ல ஒரு பாட்டில் கிரீன்ல இங்க யோக்குக்கு தான் வரும், உங்களுக்கு இந்த இடத்துக்கு தான் வருமா, கீழே ஹிப்புக்கு வராது. நல்ல கரெக்டா உங்களுக்கு ஜஸ்ட் கிட்ட இந்த மாதிரி கவர் ஆகுற மாதிரி வரும். தெரியுதுங்களா? நல்ல ஜஸ்ட் கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு கவர் ஆகுற மாதிரி வரும். ஒர்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் ஒர்க்ல கொடுத்து இங்க எல்லாமே ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சுகர் பீட்ல ஆரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ நல்ல போட் நெக் கொடுத்துருக்காங்க. நெக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட் நெக் கொடுத்துருக்காங்க. பியூர் காட்டன் மேம், பியூர் காட்டனு. ஃபர்ஸ்ட் காமிச்சது சைடு ஓப்பன். இது பார்த்தீங்கன்னா ஏலைன் பேட்டர்ன் மேம், நல்ல ஒரு ஏலைன் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க. இது ஏலைன் பேட்டர்னு. பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். பியூர் காட்டன் மேம், பியூர் காட்டன். ரொம்ப சாஃப்டா இருக்கு. மெட்டீரியல் டச் பண்ணும் போதே நல்ல ஒரு ஃபீல் ஆகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கிரீனும் ஒயிட்டும் கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் தான் இதோட ஹைலைட் மேம். கலர் காம்பினேஷன் தான் அவ்வளோ பக்காவா கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதே மாதிரி பாட்டில் கிரீன்ல ஒரு லெக்கின் மட்டும் வேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பரா இருக்கும். வேற எதுவுமே தேவையில்லை மேம். இதுக்கு ஜுவல்லரி எல்லாம் தேவையே இல்லை. அப்படியே சூப்பரா இருக்கும். வேர் பண்ணிட்டு போனோம்னா சூப்பரா இருக்கும். இந்த சம்மருக்குமே சூப்பரான ஒரு மெட்டீரியல் தான். பிரைஸ் பார்த்தீங்கன்னா 750 ஃப்ரீ ஷிப்பிங் மேம். 750 ஃப்ரீ ஷிப்பிங். மிஸ் பண்ணிடாதீங்க, புக்கிங் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெஸ்டர்ன் மேம். நிறைய வெஸ்டர்ன் கிட்டே இருந்தீங்க மேம், ஜார்ஜெட்டே காமிக்கிறீங்க, வெஸ்டர்னே வரல அப்படின்ட்டு. பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெஸ்டர்ன் மேம். நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல. சென்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிமூவல் கிடையாது மேம், அட்டாச்சு கோட் மாதிரி தான் வரும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சமா வந்து ஓப்பன்ல இருக்கும் மேம், லைட்டா ஓப்பன்ல இருக்கும். இந்த மாதிரி தான் வரும். ஏலியன் பேட்டர்ன் மாதிரி தான் வரும் உங்களுக்கு. சென்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜரி ஒர்க் கொடுத்து சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் வந்து விசித்ரா சில்க் மெட்டீரியல் மேம். விசித்ரா சில்க் மெட்டீரியல்ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. சீக்வன்ஸ்ல 3/4 ஸ்லீவ். ஸ்லீவோட எண்ட்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ மெசேஜ் அடிச்சு தள்ளிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய என்கொயரிஸ் இருக்கு இன்னைக்கு. நான் ஒன் பை ஒன் பார்த்து கிளியர் பண்ணிடுறேன் மேம். பேக் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏலைன் இதெல்லாம் போடும்போது அந்த ஸ்ட்ரக்சர் பேக் சைட்லாம் சூப்பரா இருக்கும் மேம். எந்த ஒரு இதுவுமே இருக்காது, சூப்பரா இருக்கும். பேக் சைட்ல பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம் போடும்போது ஒரு சிலது பாத்தீங்கன்னா ஆஃப் கட்டிங் மாதிரி கொடுத்து அங்க இருந்து பேனல் கட்டு போகும். இந்த பேனல் கட்டு பாத்தீங்கன்னா இந்த மேல இருந்தே வர பேனல் கட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். எல்லா பாடிக்கும் அது ரொம்ப நல்லா அடாப்டா இருக்கும். விசித்ரா சில்க் மெட்டீரியல்ல ஸ்கை ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. 3 பீசஸ் செட் மேம். கமெண்ட் எதுவும் வரலையா என்னன்னு தெரியல மேம், எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ பேண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மேம். எலாஸ்டிக் டைப்ல வித் லைனிங். பேண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் லைனிங்ல தான் வருது மேம். ஷால் தான் இதோட ஹைலைட்டே மேம். ஷால் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு டார்க் ப்ளூல கொடுத்துருக்காங்க. ஷால் பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூல கொடுத்துருக்காங்க. 3 பீசஸ் செட்டு. ஸோ நல்ல ஒரு வெஸ்டர்ன் மேம், சூப்பரா இருக்கும். வேர் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். ஹவு மச்க்கா சொல்றேன் மேம். பிரைஸ் 899 ஃப்ரீ ஷிப்பிங் மேம். 899 ஃப்ரீ ஷிப்பிங். 1299 வரைக்கும் இது சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 899 ஃப்ரீ ஷிப்பிங். வாங்கிட்டு இதுக்கான பிரைஸ் இது ஒர்த்தபுளா இல்லையான்னு எனக்கு ரிவ்யூ கொடுங்க. ஸோ எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் 4 சைசஸ் அவைலபிள் இருக்கு. இதுல இன்னொரு கலர் இருக்கு, நான் காமிக்கிறேன் மேம். இருக்கு கலர் இருக்கு மேம். ஸோ இதுவுமே சூப்பரான ஒரு கலர் மேம். கலர் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கு மேம். நல்ல ஒரு ஆனியன் கலர். ஸோ ரொம்ப ரொம்ப டிமாண்டான ஒரு ஆனியன் கலரு. பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேம் அதே மாதிரி தான் வரும். எலாஸ்டிக் டைப்ல வித் லைனிங்ல வந்துடும். ஷால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட்ல கொடுத்துருக்காங்க மேம். ஷால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட்ல கொடுத்துருக்காங்க. 899 ஃப்ரீ ஷிப்பிங் மேம். 899 ஃப்ரீ ஷிப்பிங். டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் லைவோட வின்னர், ஷேரோட வின்னர் யாருன்னு பாத்துடலாம் மேம். அதுக்கு முன்னாடி நான் ரீல்ஸ் காம்படிஷனை பத்தி நான் சொல்லிடுறேன் மேம். என்னங்கிறது இப்ப நிறைய நியூவா ஜாயின் ஆயிருப்பீங்க, நான் நிறைய சொல்லிடுறேன். ஒரு சின்னதா நம்ம கிட்ட வாங்கி இருக்கிற ட்ரெஸ்ஸும் சரி, நீ வாங்கினாலும் சரி, இந்த 1 வீக்குக்குள்ள நீங்க ஒரு ரீல்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணி எடுத்து நம்ம கனக கலெக்ஷனுங்கிற நேமை டேக் பண்ணி இன்ஸ்டாலையும் எஃப்இலையும் நீங்க போஸ்ட் போடணும். கனக கலெக்ஷனுங்கிற பேஜ் வந்து டேக் பண்ணி போடுங்க. போட்டுட்டு யாரோட ரீல்ஸ் வந்து பெஸ்டா இருக்கோ அவங்களுக்கு ஒரு அமேசிங்கான ஒரு கிஃப்ட் கண்ணை கலெக்ஷன்ல இருந்து வந்துரும். அந்த ரீல்ஸோட வின்னர் யாருங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லைவ்ல சொல்லிடுவேன். 1 வீக் டைம் இருக்கு மேம். டபுள் எக்ஸ்எல் ஐ வாண்ட் கண்டிப்பா கொடுக்குறேன் மேம். ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன்.
ஸோ வின்னர் யாருங்கிறது நான் நெக்ஸ்ட் லைவ்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். யாரோட ரீல்ஸ் பெஸ்டா இருக்கோ அந்த ஒரு பர்சனுக்கு கண்டிப்பா gift போகும். அதே மாதிரி நீங்க பண்ண வேண்டியது அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு, பிரைஸ் எப்படி, கலெக்ஷன் எந்த மாதிரி இருக்கு, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க, அந்த ட்ரெஸ் உங்க கையில கிடைச்சதுல இருந்து போடுற வரைக்கும் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிற ரிவ்யூ அதுல போட்டுருங்க. வேற ஒன்றும் பெருசா அது தேவையில்லை. நீங்க நிறைய எல்லாம் போடணுங்கிறது இல்ல, அந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாவே ஓகே தான். யாரு பெஸ்டா போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் போயிடும் மேம். இதுதான் இந்த ரீல்ஸோட காம்படிஷனோட ரூல்ஸ் மேம். வேற ஒன்றும் பெருசா இல்ல. கண்டிப்பா கம்பல்சரி டேக் பண்ணிருக்கணும். ஹாய் மேம், நான் ஒன்லி ஜாயின்டு. ஓகே சாலினி மேம், நான் இப்போ லைவ் போஸ்ட் பண்ணிடுறேன், நீங்க பாருங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க மேம், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ லாஸ்ட் லைவோட வின்னர் யாருங்கிறது பார்த்துடலாம். ரம்யா மேம் தெரியுதுங்களா? லைவ்ல உங்களுக்கு மேபி நேம் வந்து தலைகீழா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரம்யா நேம் மேம், நீங்க வாட்ஸ்அப் வந்துருங்க, உங்க அட்ரஸ் ஷேர் பண்ணிருங்க, நம்ம கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் உங்களுக்கு வந்துடும். ஐ ஆல்ரெடி ஹேவ் த ரிவ்யூ, ஸோ ப்ரைஸ் இஸ் ஃபார் மீ. ஓகேம்மா, லாஸ்ட் லைன் ஷேரிங்ல நேம் ஆட் பண்ணிட்டீங்களா சிஸ்? கண்டிப்பா எல்லாரோட நேமும் ஆட் பண்ணி தான் போட்டுட்டு இருக்கேன் சத்யபிரியா சிஸ்டர். யாரெல்லாம் வாட்ஸ்அப்ல வந்து உங்க நேமும் அட்ரஸும் கொடுக்குறீங்களோ எல்லாத்தோட நேமுமே வந்து நான் நோட்டேட்னு போட்டிருப்பேன் பாருங்க. நான் நோட்டேட்னு போட்டாவே நான் இங்க நேம் என்ட்ரி பண்ணிட்டு தான் உங்களுக்கு நோட்டேடுங்கிறதே போடுவேன். ஸோ எல்லாரோட நேமுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே சப்போர்ட்டை கண்டினியூவா எல்லாரும் கொடுத்துட்டே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னோட பேஜை வந்து ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்போர்ட்டா இருக்கும். உங்ககிட்ட நான் வேற எதுவும் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் லைவ்ல இருந்து ஷேருக்கு வந்து கிஃப்ட் இருக்காது. இந்த ஒரு கிஃப்ட் நம்ம ரீல்ஸ் காம்படிஷன்ல ஒரு கிஃப்ட் கொடுக்க போறோம், அமேசிங்கான ஒரு கிஃப்ட் கொடுக்க போறோம். ஸோ எல்லாரும் அதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. அதுக்காக யாரும் ஷேர் பண்ணாம இருக்காதீங்க. கண்டிப்பா உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. எனக்கு நோட்டட் மெசேஜ் பண்ணல சிஸ். ஓ மேபி பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பட் இங்க நான் நோட் பண்ணிக்கிட்டேன். நிறைய என்கொயரிஸ் இருந்ததுனால பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் மேம், கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால. நான் இப்ப நோட் பண்ணிட்டேன் மேம், பாத்துக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ. லைவ் இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இனி வந்து லைவ் வந்து 2:30க்கு வரும். வெனஸ்டேவும் சண்டேவும் 2:30க்கு கம்பல்சரி லைவ் இருக்கு மேம். இடையில லைவ் வரேன் அப்படின்னா நான் நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு வரேன். ஸோ ரீல்ஸ் காம்படிஷனுக்கு ரெடி ஆயிக்கோங்க. ஒன்லி 6 days ஒன்லி இருக்கு, டைம் இருக்கு. ஸோ பக்காவா பண்றீங்க, கிஃப்டை வின் பண்றோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். பாய், see you.